முந்தா நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை வச்சுதான் நேத்தோட மெயின் கண்டென்ட். இதை நீங்க கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த எபிசோட் ஃபுல்லாவே உங்களுக்கு புரியும். சோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இருந்தாலும் நேத்து எபிசோட்ல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருத்தங்க நான் பண்ணனா பண்ணலையான்னு தெரியல, நான் பண்ணவே இல்ல, எனக்கு ஒன்னும் புரியல, இந்த மாதிரிலாம் சொல்றப்போ நம்ம ஆண்டவர் இருந்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்தமா குறும்படம் இத பாரு இப்ப புரியுதா, நீ தான் அக்யூஸ்ட் அப்படின்னு தெள்ள தெளிவா போட்டு காமிச்சிருவாங்க. ஆனா இங்க ஏன் குறும்படம் போடுறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறாங்க? அந்த மாதிரி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேள்வி கேட்கிற விஜய் சேதுபதிக்கும் ஈஸியா இருக்கும், தப்பு பண்ண அவங்களையும் தொக்கா மாட்டி விட்ட மாதிரியும் இருக்கும், ஆடியன்ஸ்க்கும் பயங்கர என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது, ஐடியா இல்லாத பசங்க. ஆனா அவங்களே கேள்வி கேட்டு 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 அதுக்கு அவங்க சுத்தி வளைச்சு ஒரு பதில சொல்லி ஃபைனலி வெளியில இருந்து பாக்குறப்போ இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கல, இவங்க சொல்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இல்ல. பட் கவலைப்படாதீங்க, அவங்க குறும்படம் போடலன்னா என்ன, நம்ம போடுவோம், அப்பதானே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூ என்ன அப்படின்றத கிளியரா ஒரு ரீகேப் பண்றேன், கேட்டுக்கோங்க. செல்வி வெரி சிம்பிள். பாரு பொதுவா ஒரு விஷயம் சொல்றாங்க, அது என்ன விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அங்க வியானாவும் இருக்காங்க, ரம்யாவும் இருக்காங்க. இப்ப பாரு சொன்ன விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் குத்துக்கள் மாதிரி நகை பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்த விக்ரம், அவனை எந்திரிக்க வைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பக்கெட் பாத்ரூம்ல இருக்கு, அதை யாருமே எடுக்க மாட்டாங்க, யாருதுன்னு தெரியல. சோ விக்ரம் தானே இன்சார்ஜ், இத சான்ஸா பயன்படுத்தி அவனை எந்திரிக்க வைப்போம் அப்படின்றது பாருவோட பிளான். இத பொதுவா சொன்னாங்க. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கிட்ட வியானாவும் இருக்காங்க, ரம்யாவும் இருக்காங்க. அண்ட் அந்த பக்கெட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா வியானாவோட இன்னர் வேர். சோ இங்க மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பக்கெட்குள்ள வியானாவோட இன்னர் வேர் இருக்கு அப்படின்னு சொல்லி வியானாக்கு தெரியும். அதை தான் விக்ரம விட்டு எடுக்க வைக்கணும் அப்படின்றதும் வியானாக்கு தெரியும். இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அதை எடுத்துட்டு வந்து நடுஹால்ல வச்சதுதான். இதனால கடுப்பான வியானா, என் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து யார் நடுஹால்ல வச்சா அப்படின்னு கேட்க, விக்ரம் தானே சுத்தி இருக்கவங்க சொல்ல, எந்தன்னு தெரிஞ்சுதான் நீங்க வச்சீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்கிட்ட சொன்னாங்க தல, அதனால எடுத்துட்டு வந்து வச்சேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ வரைக்கும் கிளியரா புரிஞ்சா? சரி, இப்ப வரிசையா யார் யார் என்னென்ன சொன்னா, யார் யார் என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க அப்படின்றத குறும்படமா பாப்போமா? அதை எடுத்து போடணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து எங்கேயாச்சும் போடுறேன். எங்க போடுறோம்? எடுத்துட்டு வந்து இங்க வைங்க, எடுத்துக்க சொல்லுங்க. இங்க வந்து வைக்கணும், அவ்வளவுதானே. அது பண்றேன். எனக்கு இதெல்லாம் புரியுற மாதிரிங்குது, புரியாத மாதிரிங்குது சார். இதுல பக்கெட் எடுத்துட்டு வந்து இங்க வைங்க அப்படின்னு சொல்றது யாரு? இந்த ரம்யா. அண்ட் எபிசோட்லயே பாத்திருப்பீங்க, இந்த பக்கெட் அட்வைசரா இவர் தான் எடுக்கணும் அப்படின்னு ரம்யா மூலியமா விக்ரம் கிட்ட சொல்லி விக்ரமை எடுக்க வைக்கணும் அப்படின்றது பாருவோட பிளான். அத ரம்யாவும் வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, அதனால இவர் எடுத்துட்டு வந்து இங்க வச்சிட்டார். இப்ப வியானாவோட என்ட்ரி. அந்த அம்மா என்ன கேக்குறாங்க, இந்த பக்கெட்ல என்னோட இன்னர்ஸ்லாம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சது யாரு? விக்ரம் தாங்க. ஓ, அப்ப எந்தன்னு தெரிஞ்சுதான் எடுத்து வந்து வச்சிருக்கீங்களா விக்ரம் அப்படின்னு ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாங்க. பட் வைக்க சொன்னது யாரு? தல. சரி, இதெல்லாமே விடுங்க. இப்போ ஒரு பிளான் போட்டாங்க பாரு அப்படின்னு சொன்ன தெரியுமா? அந்த பிளான்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர் வியானா. அப்படி இருக்கிறப்போ அந்த பக்கெட்ல என்ன இருக்குன்னு தெரியும், எடுக்க போறது யாருன்னு தெரியும், அண்ட் அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே தன்னோடதுதான், அண்ட் அதுல இன்னர் வேர் இருக்கு அப்படின்றதும் தெரியும். அப்படி இருக்கிறப்போ அதை வச்சுதான் பிரச்சனை பண்ண போறேன் அப்படின்றதும் வியானாக்கு நல்லாவே தெரியும். சோ இது எல்லாமே இந்த அம்மாக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நடக்கிறப்போ நேத்து எபிசோட்ல சொல்லிருப்பாங்க தெரியுமா, யாரோ கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, உள்ள கையை விட்டு பாத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணு. அது யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வியானா சொன்ன விதம் எப்படின்னா, யாரோ ஒருத்தங்க தப்பா கமெண்ட் பாஸ் பண்றாங்க, என்னோட இன்னர்ஸ் தெரிஞ்சு கையை விட்டு பாத்துருக்காரு அப்படின்ற மாதிரி. இதை நான் வெளியே எடுத்து வச்சிருந்தேன்னா விமன் கார்டு லெவலுக்கு போயிருக்கும், நான் தான் கண்டுக்காம அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தெரியுமா? அப்பேற்பட்ட கமெண்ட் பாசிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. கேட்ட பர்சன் அவருக்கு எப்படி தெரியும் உண்டுதான்னு சொல்லி கையை விட்டா பாத்துருப்பாரு அப்படின்னு தான் கேட்டாங்க. அதை அம்மனி வேற மாதிரி போர்ட்ரே பண்ணி இந்த விக்ரம் பீஸ் அடிக்கிறதுக்காக கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, விமன் கார்டு அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா பிட் போட்டு வச்சிருக்கு. சரி, அதெல்லாம் என்னன்னு டீடைலா பாப்போம். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி யார் அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாமா? கவனித்தீரா? இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். உங்களுக்கு புரியுதா? இதுல அரோரா என்ன கேட்டிருக்காங்க, உன் துணின்னு தெரிஞ்சு எடுத்து வந்து வச்சிருக்காருன்னு சொல்றியே, அவர் எப்படி நோண்டி பார்த்தா எடுத்துட்டு வந்திருப்பாரு அப்படின்னு கமெண்ட்லாம் பாஸ் பண்ணல. டைரக்டா இந்த அம்மாவை கேள்வி கேக்குறாங்க. அதை அம்மனி வேற மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த பிளான போட்டது பாரு, விக்ரமை எந்திரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும். அந்த நல்ல காரியத்தை பண்ணவ நீதானா? இதுல ஒன் ஆஃப் த பார்ட்னர் வியானா. அவங்க Dress அங்க இருக்கு, அதை எடுக்க போறது இவர்தான், எல்லாமே தெரியும். சோ இப்படி ஒரு பிரச்சனையை தெரிஞ்சுதான் பண்ணிருக்காங்க. அண்ட் இது எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரம்யாவை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரம்யாவுக்கு இது நல்லாவே தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சிட்டு வந்துட்டு நேத்து எபிசோட்ல என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் டீடைலா உள்ள போய் பார்க்கலாமா? இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இது தெரிஞ்சா மட்டும்தான் நேத்து எபிசோட் உங்களுக்கு கிளியரா புரியும். யார் யார் எப்படி எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, எஸ்கேப் ஆவறதுக்கு எப்படி எல்லாம் ராக்கெட் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்க தெரியாம தான அலமுதிக்கு. இப்ப வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா விக்ரம் வியானா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ நல்ல பொண்ணுன்னு தெரியும், உன் நல்லதுக்காக
தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், நீ பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுரு, உன்கிட்ட பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்ல எனக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னால கேட்க முடியாது, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்குலாம் விருப்பம் இல்ல, சோ சாரி, ஏதோ நீ கேட்கறன்றதுக்காக சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாரியை சொன்னாங்க. பட் இது வரைக்கும் பார்த்ததுலயே உன் பேரு கெட்டு போயிடும், அதனால என்கிட்ட வாலண்டியரா சாரி கேட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு கேட்கறது பிக் பாஸ் வரலாற்றில் தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் உனக்கு ஈகோ இருக்கு அப்படின்றது இப்படியும் சொல்ல முடியும் அப்படின்றத விக்ரம்கிட்ட தான் கத்துக்கணும். அதாவது மன்னிப்பு யார் தெரியுமா கேட்க மாட்டாங்க, இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறவங்க மட்டும் தான் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு பாஸ் எம்ப்ளாயிட்ட கேட்க மாட்டாரு, அப்பா பையன்ட்ட கேட்க மாட்டாரு, அந்த மாதிரி தான். சோ அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு மன்னிப்பு கேளு. சோ உன்னோட ஈகோவை எடுத்து ஓரம் வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்னு டைரக்டா சொல்லாம இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனை போட்டு தலைவர் வியானாட்ட கேட்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே என் பேர் வீட்டுக்குள்ள கெட்டு போயிடக்கூடாது அண்ட் ஃபேமிலி இதை பார்த்து தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுல விக்ரம் ரொம்ப கிளியரா இருக்காரு. உருவத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தமே இல்லடா. இன்னொரு பாயிண்ட், இது இவருக்கு அடிச்ச மிகப்பெரிய ஜாக்பாட். ஏன்னா இவர் சைடுல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட கிடையாது. இதுல ஒரு ரோபோவை தப்பு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அது செய்யுது. அந்த மாதிரி தலைவரும் தலைவருக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து செஞ்சிருக்காரு. அதனால தலைவர் வெரி கிளியர், நம்ம மேல எந்த மிஸ்டேக்குமே இல்ல. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தி நம்ம மேல ஒரு தப்பான அக்யூசேஷன் வைக்கிறான், அதுவும் விமன் கார்டு அப்படின்ற லெவலுக்கு, அப்ப இதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா எங்கேயோ போயிடலாம் அப்படின்றதும் கன்ஃபார்மா இவர் மைண்டுக்குள்ள இருக்கு. பட் இது செகண்ட் தான், ஃபர்ஸ்ட் பேரை கிளியர் பண்ணணும், தப்பா போயிடக்கூடாது அப்படின்றதும் இருக்கு. சோ ரெண்டுத்தையும் வச்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு கேம் பண்ணாரு. அது என்ன தெரியுமா? சுத்தி எல்லாரையும் உட்கார வச்சு ஒவ்வொருத்தரையா பேச வச்சாரு. நம்ம விஜய் சேதுபதி சார் வீக்கெண்ட்ல கேக்குற மாதிரி. அப்போ பாரு என்ன சொன்னாங்க, ஆமா பிளான் போட்டோம் உன்னை எந்திரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக, இது ரம்யாக்கும் தெரியும் வியானாக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, அடி பாவீங்களா இது பிளானா அப்படின்னு ஆனது ஷாக் நம்பர் 1 பிளஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். இப்ப தீர்ப்பு அப்படியே விக்ரம் பக்கம் லைட்டா சாயுதா. அடுத்து ரம்யாக்கு இது தெரியும், தெரிஞ்சே வந்துதான் உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு பாரு சொல்ல, சாச்சா எனக்கு அதெல்லாம் தெரியாது, அவ ஏதோ சொன்னா நான் தலையா வந்து கேட்டேன், அவ்வளவுதான், இது பிளான்னு எனக்கு சத்தியமா தெரியாது அப்படின்னு சாதிக்கிறாங்க இந்த அம்மா. அடிப்பாவி ரம்யா, இதுல நீயும் கூட்டா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பாக்குறாரு. இது ஷாக் நம்பர் 2. அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இப்ப ஆல்மோஸ்ட் தீர்ப்பு என்னும் தராசு விக்ரம் பக்கம் ஃபுல்லா சாய தலைவருக்கு குஷி தாங்க முடியல. வாய் மட்டும் இல்ல, மூஞ்சி ஃபுல்லா பல்லு. இது போதுண்டி எனக்கு, இத வச்சு எப்படி பேசணும் பாரு மாமன் அப்படின்னு குஷி ஆயிட்டாரு. பட் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது யார் யார் தெரியுமா? சுபிக்ஷா, ஆதிரை, பாருக்கு தெரியாமலே பாரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. வெள்ள பணியாரம் என் வாய வாடகை எடுத்து இப்படி அநியாயம் மாட்டி விட்டியல. இப்ப எப்படியும் நம்ம விக்ரமுக்கு சாதகமா வந்து போச்சு. இதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? இதை இன்னும் எக்ஸ்ட்ராவா எனக்கு எப்படி சாதகமா மாத்திரம் பார் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் என்ன பிளான் போட்டாரு. ஏண்டி அந்த நகை எடுக்கிறதுக்கு நான் டோரை உங்களெல்லாம் வச்சு 3 நதிக்கு அவ்வளோ பேச்சு பேசுனீங்க, ஆனா நீங்க இப்படி ஒரு பிளானை போட்டு என்ன அந்த குழிக்குள்ள விழ வச்சிருக்கீங்க, இதெல்லாம் மட்டும் சரியா அப்படின்னு அதை இதோட மேட்ச் பண்ணி, ஒரு வேளை வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி என்ன கூப்பிட்டு எதுக்குப்பா அவங்கள வச்சு டோர் அடைச்ச, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாரு. ஏன்னா நான் அவரோட செல்லப்பிள்ளை. யார நம்பர்னே தெரியல தாசண்ணா. ஒருவேளை கேட்டாலும் தப்புதான் சார் அப்படின்னு தலையை தொங்க போட்டு சேடா இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் சேதுபதியே அவர் கதவு மூடினதுக்கும் நீங்க இந்த மாதிரி கேவலமான ஒரு பிளான போட்டதுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு அப்படின்னு எஸ்கேப் பண்ணி விட்டுருவாரு. அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சதுனால விக்ரமுக்கு ஃபுல் குஷி. வெள்ளிக்கிழமை ஜாலியா ஜம்முன்னு படுத்து தூங்கினா. அப்படி இப்ப நம்ம ரம்யா மேட்ருக்கு வருவோம். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த பிளான பத்தி தெரியவே தெரியாது, எல்லாரையும் நான் அக்யூஸ் பண்றீங்க, என்ன மாட்டி விட பாக்குறீங்க, சரி நான் சொன்னதாவே இருக்கட்டும், ஒருவேளை என்ன சேது சார் கேட்டாருன்னு வச்சுக்கோ, அண்ட் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ, நீ என்ன செருப்பால அடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகினே வெளில போயிட்டாங்க. அதுக்கு விக்ரமும் நான் செருப்பாலாம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமாவோட முடிச்சிட்டாரு. நக்கல்யா அவனுக்கு பேசுனது எல்லாத்தையும் கேட்டது இந்த அம்மா. எதுக்காக பாரு இவரை வச்சுதான் அந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்றத வெளியில இருந்து பாக்குற 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, அப்பேற்பட்ட ஒரு டாஸ்க் எல்லாம் வின் பண்ணி தலையா இருக்கீங்க, ஆனாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க ரொம்ப பாவம் ரம்யா. அடுத்து நம்ம வியானாக்கு ஃபுல்லா புரிஞ்சு எல்லாமே விக்ரம் பக்கம் சாதகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுனால, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, சாரி, ஆக்சுவலி நான் ரம்யாவை அண்ட் பாருவை தான் கேட்டுக்கணும், சாரி அப்படின்னு கேட்க நம்மளும் அப்போதைக்கு சிரிச்சிட்டு விட்டாரு. இருடி உன சனிக்கிழமை மிஸ் கிட்ட சொல்றேன் அப்படின்னு மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னப்பா கோர்த்து விட்டு போயிடாத யார்த்தையும். சச்சா நான் சொல்ல மாட்டேன், ஆனா பூரா ரெக்கார்ட் ஆயிடுச்சே. அது இப்போ ஊராளுங்க 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாடுறோம்னு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு பழமொழியில. அந்த மாதிரி இதை வச்சு நம்ம பயங்கரமா பேசுவோம், பாயிண்ட் பூச்சி பேசுவோம் அப்படின்னு ஒரு சில பீஸுங்க கூட சேர்ந்துக்கிட்டு சிங் சக் அப்படின்னு விக்ரமுக்கு சாதகமா வந்ததை அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 பேர் நிக்கணுமா இல்லையா? அதுல ஒண்ணு இந்த சுபிக்ஷா. அந்த அம்மா பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன். அதாவது நான் ஒரு பாயிண்ட கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன், அது விக்ரமுக்கு சாதகமா இருக்கு அண்ட் அதை கண்டுபிடிச்சது நான் தான் அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காக அம்மனி ஏஞ்சி நின்னுகிட்டு ஓவர் கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு,
அப்பதான் உனக்கு நல்லது. இப்ப ஏற்கனவே கோச்சின்னு போனாங்கன்னு சொன்ன தெரியுமா ரம்யா, அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி எனக்கு பிடிக்கல, நான் வெளியே போறேன், காசு வேணாம் ஒரு ஹேர் வேணாம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன பேச வைக்கிறாங்க, கட்டுப்பாகுது, நான் போறேன் வீக்கெண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேட்கிறப்போ இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்ற மாதிரியே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ப்ரோமோல கதவு திறந்து வைக்கிறோம் வெளியே வந்துரு அப்படின்னு வேற போட்டு காமிச்சாங்களா. ரைட்ரா, இந்த பீஸ் அமுச்சு விட்டுருவாங்க, பிக் பாஸ்க்கு 1 கிலோ மிச்சர் மிச்சம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நேத்து போவே இல்லப்பா. மன்னிப்பு கேட்டு திரும்பவும் உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, ஆசையில மண்ணள்ளி போட்டாங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். ஒரு பக்கம் இந்த சுபிக்ஷா ஓவர் கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரி இன்னொரு பீஸும் இருக்கு. அது யார் தெரியுமா? நம்ம கனி. அந்த அம்மா மூச்சு விடாம பேசுறத கொஞ்சம் கேளுங்க. இப்ப பயங்கரமா அடி வாங்கின வியானா தான் மீது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாரும் நமக்கு அகைன்ஸ்டா வந்துட்டாங்க, இது எப்படி திருப்பி விடுறது அப்படின்னு தெரியாம இவ்வளவு பேசுற மத்தவங்க யார் இந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு வேற மாதிரி திருப்பி விடுறாங்க. அந்த குறும்படம் கருமத்தை தான் ஆரம்பத்திலேயே பார்த்தோமே, அது கமெண்டே கிடையாது. இந்த பீஸை டைரக்டா கேட்ட கேள்வி, அதுவும் அம்மனிக்கு சாதகமா அமையல, மறுபடியும் டோட்டல் டேமேஜ். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அடுத்தது இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அப்ப ஆதிரியா உள்ள வந்து விக்கல்ஸ் அந்த உள்ள கைவிட்டு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னது நானா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல அப்படின்னு ஆதிரி வாலண்டியரா ஒத்துக்குது. ஆனா பண்ண அம்மனி பக்கத்துல இருந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இடத்துல இருந்து சரியா எனக்கு இது ரிப்பீட் அக்கா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா. 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிக்குது. ஆக்சுவலி இந்த பிரச்சனை இவ்ளோ பெருசாகிறதுக்கு லைட்டா சூ அப்படின்னு பத்த வச்சது மெயின் அக்யூஸ்ட் வேற ஒருத்தங்க. அது யாரு தெரியுமா? நம்ம ஆதிரை. அந்த அம்மனி தான் வியானா, விக்ரம் அண்ட் பாரு. இவங்க 3 பேருக்குள்ள முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்த 4வது ஆளா ரம்யாவையும் சேர்த்து விட்டு நேத்து ஊட்ட விட்டு வெளியே போற லெவலுக்கு கிரியேட் பண்ணி விட்டது. இது தப்பு. அந்த பிளான்ல நாங்க இருக்கோமா இல்ல நீ என்னதான் கேட்கணும். எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டிட்டாங்களே. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைனலி ஒரு பகிரங்கமான மன்னிப்பு கேட்டாங்க வியானா. ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை இப்படி போகும்னு எதிர்பார்க்கல. ஆக்சுவலா அந்த பக்கெட்டை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு தெரிஞ்சும் நான் அலோவ் பண்ணது என்னோட ஃபர்ஸ்ட் தப்பு. நெக்ஸ்ட் ரம்யா அதை எடுத்துட்டு போய் அங்க வைக்க சொன்னது அவளோட தப்பு. அதுக்கு பதிலா நான் உங்கள்கிட்ட கேட்டது என்னோட தப்பு. என் ட்ரெஸ்ஸை தான் எடுத்துட்டு வந்து அங்க வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் பாரு ஒரு கேள்வியும் கேட்காம இருந்தது பாருவோட தப்பு. சோ இதுல நீங்க சம்பந்தமே படல, ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே தப்பா இருக்கு. சோ அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருங்க விக்ரம் அப்படின்னு அம்மனி தெளிவா போட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அவன் பெரிய இவன் சும்மா நடிக்காத. இப்பதான் வந்தாரு நம்ம ஃபயர் சேதுபதி. வந்து உங்களை டாஸ்க்ல விளையாட சொன்னா வெள்ள பக்கெட் வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை தான் உங்கள்ட்ட சொல்றது கத்தாதன்னு? கத்தியே எனக்கு தலைவலி வர வச்சிடுறீங்க. முடியலடா அப்பா. சரி என்ன விடுங்க. பிக் பாஸ் உங்கள்ட்ட சொல்றாரு கத்தாதீங்க, நான் ஒன்னு பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவரையும் மதிக்காம நீங்க பாட்டு கத்திட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா? அவருக்கு இருக்காதா? பாரு, இதுல நீ தான் மெயின் அக்யூஸ்ட். சார் சும்மா மிரட்டிட்டு விட்டுருவீங்களா சார்? சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். சாவுன்னு விக்ரம் சொன்னாரு, அதுக்கும் உங்க எல்லாருக்கும் கோவம் வருது. ஆனா பிக் பாஸோட பொறுமையை சோதிச்சு பாக்குறீங்க அப்படின்னு பிக் பாஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விக்ரமோட தென்னமர சின்னத்துக்கு ஒரு குத்து. சரி சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்றது ஒருத்தர் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, யாராவது கை தூக்கட்டும் அப்படின்னு. அப்புறம் தலைவரே பாரு நீயே சொல்லு, நீ தானே ஆரம்பிச்சு விட்ட அப்படின்னு கேட்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோமே. சோ திரும்ப உங்களுக்கு போட்டேன்னு வச்சுங்க, நேத்து எபிசோட விட வீடியோவோட டியூரேஷன் அதிகமா போவோம். அதனால திரும்பலாம் சொல்ல வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னதான் இவங்களும் சொன்னாங்க. அதேதான் இதை கேட்ட ரம்யா, இல்ல சார் அவங்க போய் சொல்றாங்க, அந்த பிளான்ல நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் போய், எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்ல. அப்போ உனக்கு தெரியாது ஏமா பாரு தெரியாதுன்றாங்க. இல்ல சார் நான் 2 பேர்ட்டையும் தான் சொன்னேன். ஏமா அந்த அம்மா தான் சொல்தே இந்த மாதிரி எந்திரிக்க வைக்க போறேன் இந்த பீஸ, அந்த பீஸ் குத்துக்கல் மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு. இது சொன்னது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். அந்த பக்கெட்ல வியானாவோட Dress தான் இருக்குன்னு சொல்லி வியானாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார். சோ இது ரெண்டும் தெரிஞ்ச உங்க 2 பேருக்குமே இது அந்த பீஸை எந்திரிக்க வைக்கிறதுக்காக போட்ட பிளான்ன்றது தெரியாது. சத்தியமா தெரியாது சார். ஏன்னா நான் மேக்கப் போட்டுட்டு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு ரொம்ப லோவா டயர்டா இருந்தேனா, அதனால எனக்கு இது பிளான் எல்லாம் தெரியாது. ஏதோ என்கிட்ட சொன்னாங்க பக்கெட் எடுத்து வைக்க சொல்லி, அதனாலதான் நான் போய் விக்ரம்கிட்ட சொன்னேன் தவிர்த்து சத்தியமா எனக்கு தெரியாது சார் இது பிளான்னு. அப்போ அந்த பீஸை எந்திரிக்க வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கான அவசியம் பாருக்கு என்ன இருக்கு? ஏன் பாருக்கு அந்த சேர்ல உட்காரணும்னு ஆசையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். ஏமா இங்க பாரு, எனக்கு கோவம் வந்துச்சு, அப்செட்டா இருக்கேன், அதனால நான் இப்படிதான் பேசுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது. வீக்கெண்ட்ல நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லி தான் ஆகணும். நான் சொல்ற பதில்னால அடுத்து என்ன ஆயிரும் ஏதாயிரும் அப்படிலாம் நீ யோசிக்காத. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஆறுதல் சொல்லியே எனக்கு தலைவலி வருது அப்படின்னு லைட்டா தான் பேசினாரு. அதுக்கே நம்மனி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்ப ஏன் நீ அழுகுற உன்ன அழுவ ஆரம்பிச்சிடுறது. ஏமா ஃபர்ஸ்ட் கண்ணை தொட கண்ணை, அப்புறம் கண்ணை தொடச்சிட்டு இப்ப கேள்விக்கு பதில் சொல்லு. இப்படி அழ தெரிஞ்ச உனக்கு பாரு கிட்ட போய் என்ன ஒண்ணு பண்ண சொல்றியே, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. இப்ப பேசுறல்ல, எனக்கு புரியல, தெரியல, உடம்பு சரியில்லை, கவனிக்க முடியல அப்படின்னு கெட்ட வார்த்தைலாம் நல்லா பேச வருதுல்ல. அப்ப அதை சொல்றதுக்கு என்ன இதுல பெருமை வேற. இத்தனை நாள கெட்ட வார்த்தை பேசல, இப்பதான் பேசுறேன்னு. சார் சும்மாலாம் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன் சார். ஏமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா. சார் நான் கிளம்புறேன் சார், நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போறேன் சார். நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்படி இது வீட்டுக்கு போறியா? இரு, இந்த டைரக்டர் பைப்புல எதுவும் சொல்ல ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுமா அப்படின்னு தலைவருக்கு திக்குமுக்க ஆயிடுச்சு. பட் பின்னாடி இருந்து டைரக்டர் பைப்புல சொல்லிட்டாரு போல இருக்கு. சார் போ சொல்லுங்க சார் அப்படின்ட்டு. உடனே நம்பாலும் உனக்கு பிடிக்காம நீ ஒண்ணு இங்க இருக்க வேணாம், போறதுனா போ, கதவை திறந்து வைக்க சொல்றேன், நான் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு வந்துடுறப்பா அப்படின்னு தலைவர் போயிட்டாரு. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. ஏன்பா டைரக்டர் டப்புன்னு சொல்றது இல்ல, அடுத்து என்ன பண்ணணும்னு அண்ணனுக்கு என்ன டக்குன்னு ரிப்ளை பண்றதுன்னே அங்க தெரியல. ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி உளர ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல வேலை ஒரு 2-3 செகண்ட்ல சொன்னதுனால அப்படியே மேனேஜ் பண்ணிட்டாரு. அடுத்த தடவை கரெக்டா சொல்லுப்பா. அப்பாடா ஜாலி, அம்மனி வெளியே போறாங்க அப்படின்னு குஷியா இருந்தா. கட்சியில இந்த பிரஜனு கனி சாண்ட்ரா எல்லாம் போய் இங்க பாரு, வாழ்க்கை என்பது சக்கர பொங்கல், அதில் இருக்கும் ஏலக்காய் தான் துன்பங்கள் அப்படின்னு கன்றாவியான அட்வைஸ் எல்லாம் போட்டு ஒரு வழியா நான் செஞ்சது தப்பு, உள்ளே இருக்க என்ன மன்னிச்சிருங்க பிக் பாஸ், விஜய் சேதுபதி சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, கதவை மூடிடுங்க, நான் போல அப்படின்னு சொல்ல வச்சிருச்சுங்க. முதல்ல இந்த பீஸுங்களெல்லாம் தூக்கி வெளில போடணும். அந்த அம்மா தான் போறேன்னு அமுச்சு விட வேண்டியதானே. கிடைச்ச சான்ஸை விட்டு போங்க. வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே மூலத்தை வர வச்சிருவேன். இப்போ நம்ம சேதனை உள்ள திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்னமா என்ன முடிவு பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல சார் நான் போல, நான் பேசினது தப்பு தான் அப்படின்னு சொல்ல, கதவை மூடிட்டாமா, மூட சொல்றேங்க சார். சரிப்பா மூடிருங்கப்பா அப்படின்னு மூட வச்சிட்டாங்க. இப்ப கேள்விக்கு பதில் சொல்றியாமா, சொல்லு, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சார், அது விக்ரமை எழுப்ப வைக்கிறதுக்காக போட்ட பிளான் அப்படின்றது புரிஞ்சுதா புரியலையா? புரியல. என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? இங்க பாருமா, தெளிவா பேசு. புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுதுன்னு சொல்லு, புரியலன்னா புரியலன்னு சொல்லு. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் புரியல என்ன அப்படின்னு. உள்ளுக்குள்ள கோவம் வந்தாலும் வெளிக்காட்டாம எனக்கு சத்தியமா புரியல சார். சரிம்மா ஏமா தயவு செய்து அந்த மோட்டரை ஆன் பண்ணாத. ஏமா பாரு, நீ கண்டினியூ பண்ணு. அந்த பக்கெட்ல இருக்க துணி வியானாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். சார் இல்ல, அவளுக்கு நல்லா தெரியும். அந்த கிளியர் பக்கெட்ல என்னோட துணி தான் இருக்கு அப்படின்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் தான் சொன்னேன் அது என்னோடதுன்னு. அப்போ உன் பக்கெட்டை யூஸ் பண்ண போறாங்கன்றது உனக்கு தெரியும் சார். அதை விக்ரம் எழுப்புறதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்றதும் தெரியும் சார். இரு, உன்னை பின்னாடி கவனிச்சுக்கிறேன். கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஏமா ரம்யா, இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்கன்றது உனக்கு தெரியும், அது வியானாவோட பக்கெட்ன்றது தெரியும். இல்ல சார் வியானாவோட பக்கெட்னு எனக்கு தெரியாது சார். ஏமா நீ ரம்யாட்டியும் சொன்னதானே? நான் சொன்னேன் சார், பட் அது ஏன் காதுல கேட்கலையே, நான் கவனிக்கலையே. அப்போ உனக்கு தெரியாது சார். சரிமா எல்லாத்தையும் அழைச்சிரு. ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. இப்போ விக்ரம் தான் அந்த பக்கெட்டை ஃபர்ஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அப்போ உனக்கு இது கேம் பிளான் அப்படின்னு தெரியலன்னா நீயே எடுத்து வச்சிருக்கலாமே, அங்கதானே இருந்த அப்படின்னு கேட்க, தப்புதான் சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சிம்பிளா ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க அம்மணி. சாரி சார், மனசுல வச்சுக்காதீங்க சார். ஆனா சத்தியமா சொல்றேன், இந்த மனுஷனுக்கு இருக்கிற பொறுமை யாருக்குமே இருக்காது. இங்க இருந்து பாக்குறப்போ பேசவே விட மாட்டாரு, கத்திட்டு இருக்காரு அப்படின்னு தானே நமக்கு தோணும். ஆனா கேட்கிற கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்லாம தப்பிக்கிறதுக்காக எங்கெங்கயோ கதை சொல்லி என்ன கேள்வி கேட்டாங்கன்னு மறக்க வைக்கிற அளவுக்கு பேசினா அந்த மனுஷனுக்கு காண்டாவுமா ஆவாதா? அதுலயும் இந்த ரம்யா ஒண்ணு அழுவும், இல்லனா வாய்க்குள்ளேயே பேசிக்கும். அப்படி இருக்கிறப்போ அந்த மனுஷன் காண்டாவதுல என்ன தப்பு? இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது, அந்த அளவுக்கு கோவம் வருது. மற்றவங்களுக்கு வருதா அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம தலைவருக்கு பயங்கரமா பிபி ஏறி போய், ஏமா சாமி இந்த சம்பவத்தை நான் ஹேண்டிலே பண்ணல, உட்காந்துரு. ஒரு சம்பவத்தை கேட்கறேன், அதுக்கான பதில சொல்ல மாட்டீங்க. ஒரு டிஸ்கஷனாவே கொண்டு போக முடியல அடுத்த லெவலுக்கு. உங்கள்கிட்ட எல்லாம் பேசி என்ன யூஸ்? மொத்தத்துல இந்த கம்ப்ளீட் டாஸ்க்லயே நீங்க ரம்யான்ற குழந்தைக்கு தெரியாமலேயே விளையாடி இருக்கீங்க. அதுதான் உண்மை. அதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்ப ரம்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தையே கம்ப்ளீட்டா இந்த டாஸ்க்ல இருந்து தூக்கிட்டு மத்தது எல்லாத்தையும் மட்டும் பேசுவோம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்பாடா ஆளை விட்டாடுறா இந்த ஆளு அப்படின்னு நினைச்சு அம்மனி சந்தோஷப்பட்டாங்க, வெளி காமிச்சுக்காம. ஆனா பாருங்களேன், இந்த மனுஷனை கடுப்பேத்தி விட்டு ஓட்டிங்ல லீஸ்டா வந்தாலும் இந்த அம்மா உள்ள உட்கார வச்சுட்டு நான் டாப் 5 வரைக்கும் கொண்டு போயே தீருவேன் அப்படின்னு அடம் முடிச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் குழு அண்ட் டைரக்டர். ஒருவேளை இந்த டைரக்டரோட சொந்தக்கார பிள்ளையா இருக்குமோ? பாகுபலியில தண்ணியில முழுங்கினாலும் ரம்யா கிருஷ்ணன் அப்படியே அந்த குழந்தைய தூக்கின்னு போவாங்க தெரியுமா, ஒத்த கையிலேயே, அந்த மாதிரி தூக்கின்னு போயிட்டு இருக்காங்க இந்த பீஸ. நீ ஒன்னும் பயப்படாத. எப்பா விக்ரம் நீ சொல்லுப்பா, டப்புன்னு முடிச்சு விடு அப்படின்னு கேட்க, சார் வெரி சிம்பிள், இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு வியானாக்கு தெரியும் அப்படின்றதையும் சொன்னாரு. சொல்லுமா வியானா, உன் ட்ரெஸ்ன்றது உனக்கு தெரியும், அங்க எடுத்துட்டு வந்து வைக்க போறது உன் ட்ரெஸ்ன்றதும் தெரியும். சார் அது எனக்கு தெரியும், பட் பாரு கேட்டிருப்பேன்னு நினைச்சா கேட்கல. சார் இந்த வியானா எப்ப பார்த்தாலும் என் பக்கமே திருப்பி விடுது சார். அவன் போய் சொல்றான். பிளானே என்னன்னா விக்ரம் ஏஞ்சு போய் இது யார் பக்கெட்டே அப்படின்னு 8 பேர்ட்ட கேட்பாரு. சோ எப்படியோ இருந்தாலும் எந்திருக்க வைக்கணும் அப்படின்றது தான் சார் பிளானு.
ஆனா இந்த பீஸ் எப்ப பார்த்தாலும் என் பக்கமே திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த மேட்டர்ல நம்ம மாட்டிக்கிட்டோம், அதனால கமெண்ட் மேட்டர் எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட் பாஸ் பண்ண மேட்டர் இருக்குல்ல அதை புடிச்சு இழுத்துக்கிட்டாங்க. இரு அதுக்கு பின்னாடி வரேன், இப்போ இதுக்கு பதில் சொல்லு. எஸ்கேப் ஆவா பாக்குற? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன எல்லாம் தெரிஞ்சு விக்ரமை ஏன் கேள்வி கேட்ட? யார கேட்டிருக்கணும்? பாரு அண்ட் ரம்யா அங்கதானே கேட்டிருக்கணும். அப்புறம் ஏன் இங்க கேட்ட? தப்புதான் சார், மை மிஸ்டேக். பட் அந்த கமெண்ட் ஏமா உனக்கு அந்த கமெண்ட் தானே, அதை கிளியர் பண்றேன். இரு அரோரா ஏஞ்சிரு. என்ன தேடுறாங்க? ஐயோ நான் தானா? இங்க பாருமா, உன் இன்டென்ஷன் தப்பே கிடையாது, பயப்படாத. நான் தான் சொன்னான்னு ஞாபகம் இல்ல, பட் டவுட் இருந்துச்சு. உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? உனக்கு கம்ருதீன் ஹேண்டில் பண்றதுக்கே டைம் கரெக்டா இருக்கு. அத சொல்றீங்களா? நாட்டி ஃபெலோ அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பை போட்டு, இல்ல சார் இந்த மாதிரி துணி ஒன்றுதான் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்றியே, அவர் கையை உள்ள விட்டு பாத்துருப்பாரா? அப்படிதான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் சார். அவ்வளவுதாமா, அததான் கேட்டேன். அப்ப நான் தானா? ஆமா நீயே தான். அப்பாடா எதுவும் தப்பா கேட்கல அப்படின்னு அந்த பீஸ் குஷி ஆயிடுச்சு. சோ இந்த கமெண்ட்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு இருந்துச்சுல இந்த அம்மா, அது எல்லாமே இப்ப இந்த அம்மா பக்கம் திரும்பிடுச்சு. மத்த யாருமே மிஸ்டேக் கிடையாது. இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதும் சரி, திருப்பி விட ட்ரை பண்ணதும் சரி, எல்லாமே இந்த பீஸ் தான் அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கிட்டேன் அண்ணி. இப்ப வாயில இருந்த எல்லா ஆயுதமும் போயிடுச்சு, என்னன்னு சொல்லி எஸ்கேப் ஆவறது அப்படின்னு யோசிச்சு ரம்யா கிட்ட இருந்து கடன் வாங்கி மோட்டரை ஓபன் பண்ணிட்டாங்க. சோ நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அட்வைஸ் மோடுக்கு போயிட்டாரு. ஏமா வியானா, உன்னை எவ்வளவு பாராட்டி இருக்கேன், கிளாரிட்டியா பேசுற, பாயிண்ட கரெக்டா எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லி. கடந்த 2 வாரமா அது இல்லையே, எங்க போச்சு? ஸ்டார்டிங்ல பார்த்த வியானா இல்லையே, எங்க காணாம போன அப்படின்னு கேட்க கேமரா சொர்றன்னு ஜூம்ல போய் எஃப்ஜே மூஞ்சல நிக்குது. கைபோல பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அங்கிள் 9 மணிக்கு போட்டாராம் பெல்ட்டோட பக்கிள்ன்ற மாதிரி. பிரதர் கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபைனலி இங்க பாருமா, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விடு. அதுவும் ஒரு சாதாரண உடை தானே, அதுக்கேமா இவ்வளவு எமோஷன்? முதல்ல நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுல என்னமா பிரச்சனை? இது ஒரு பிளான், அதுல எந்த தப்பும் கிடையாது. பிளான் போடுங்க, அதான் நானும் சொல்றேன். இப்ப நல்ல பேர் எடுத்தீங்கன்னா கிளிக்க போறீங்க. ஐ எம் a good student அப்படின்னு சொல்லி போன வாரம் பேர் எடுத்த அப்படின்னு சொல்லி உன திட்டினேன் தெரியுமா? அதை வச்சு என்னத்த கீக்க போற? டாஸ்க் என்னவோ அதை பண்ணுங்க. ஏன் அவங்க சொல்லிதான் தெரியுமா நீ நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு? உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு ஏதாவது ஒண்ணு பண்றதுல என்ன தப்பு? என் பக்கம் திருப்பி விட்டாங்க, உன் பக்கம் திருப்பி விட்டாங்கன்னு ஒரு கதை விடுறீங்க. இதென்ன கொலைகேசா? எதுக்கு பயப்படுறீங்க? முட்டாள் என்ன பாக்குற அப்படின்னு சொல்ல 10 நாளா சாப்பிடாத பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்பவும் போல நின்னாங்க ரம்யா. ஏமா உனக்கு மட்டும் ஆறுதல் சொல்லமா? இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிருக்கேன். அவனுக்கு சொல்லியிருக்கேன், இவளுக்கு சொல்லியிருக்கேன், ஏன் என்ன சுத்தமா மதிக்காத ஆதிரிக்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு அங்க ஒரு குத்து. தலைவர் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அவ்வளவுக்கு கிரைண்டரா? சோ அழுவாத வியானா, ஃபீல் பண்ணாத. அழ வேண்டிய நேரத்துல உனக்கு அழுவ வர மாட்டேங்குது, அழக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்ப அழுக வருது அப்படின்னு அதையும் ஞாபகம் வச்சு இங்க ஒரு குத்து குத்துறாரு. ஆனா போங்க சார், எனக்கு வருத்தம் தான் உங்க மேல. இந்த மேட்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். அந்த பீஸ் அழுவுறத பார்த்துட்டு நீங்க அடங்கி போயிட்டீங்க. ஒரு முரட்டு காலைய 2 சொட்டு கண்ணீர்ல அடக்கிருச்சீங்க ரெண்டும். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்ப பிரேக் விட்டு தலைவர் போயிட்டாரு. அந்த கேப்ல ரம்யா, நோ டோன்ட் கிரை, வேணாண்டா, நீ நல்லா பண்ற, இட்ஸ் ஓகே அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு தட்டி கொடுத்துக்கறாங்களாமா. பட் அப்படி பண்ணிருக்க கூடாது ரம்யா. ரம்யா நீ எடுத்த டெசிஷன் கரெக்ட். கதவை தான் திறந்து வச்சாங்கல்ல, அப்படியே வெளியே போயிருக்கணும்ல. ஏன்டி உள்ள வந்து உட்கார்ந்த, இன்னாடி நீ போடி அப்படின்னு தட்டி கொடுத்துருக்கணும். அப்பப்போ உங்க மைண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ண வைக்குது. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். அடுத்து நீங்க வீக்கெண்ட்ல ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்றீங்கல்ல, ரொம்ப அற்புதமா இருக்கு. நானும் அப்படிதான் பண்ணிட்டு வந்து இந்த ஆங்கிள் எல்லாம் நிப்பேன். எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது சொல்லுங்க அப்படின்னு கேட்க, எனக்கு ஹிந்தி ஹீரோயின் மாதிரி ஃபீல் ஆகுது சார், எனக்கு மாப்பிள்ள மாதிரி ஃபீல் ஆகுது சார் அப்படின்னு வெரைட்டியா எல்லா பீஸுங்களும் சொல்லிட்டு இருந்துச்சுங்க. அதுல இந்த மாப்பிள்ளன்னு சொன்னது யார் தெரியுமா? கம்ரு. அவர் ஏஞ்சி நின்ன உடனே பெண் ரசிகைகள்லாம் பயங்கரமான கைத்தட்டல் கொடுக்குறாங்க. இத பார்த்த பாரு வெக்கப்பட்டு சிரிக்க, அரோராத முறைக்க ஒரே ஃபன்னா இருந்துச்சு. நீ என்ன ஏழ வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த பெண் ரசிகைகள் இருக்காங்க தெரியுமா, அவங்களால மட்டும்தான் இந்த பிசி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கு இத்தனால. நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே ஏகப்பட்டது பாத்தீங்கன்னு வச்சுங்க, பொண்ணுங்க தான் கம்ரு அப்படின்னு போட்டு பக்கத்துல ஹார்ட்டின் வேற போட்டு வச்சிருக்காங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஸா? சார் ஃபேமிலி சார். பாரு அது சரி, இதெல்லாம் எதுக்கு இவர் கேக்குறாரு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு இந்த Dress போடுறப்ப மட்டும் நல்லா இருக்கா, அந்த மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி ஒண்ணு பெர்ஃபார்ம் பண்ணல, எது கொடுக்கறது? இதுல இருந்து நீங்க ஏதாவது ப்ரொஜெக்ட் ஆவீங்க, அதுல இருந்து நீங்க வெளியே தெரியுவீங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதெல்லாம் யோசிச்சு தானே கொடுக்கறது. வேஸ்ட் பண்ணிட்டீங்க போங்கயா. எனக்கு விக்ரம் அண்ட் பாரு இவங்க 2 பேரோடது மட்டும் தான் ஓரளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, மத்தது எதுவும் பெருசா பிடிக்கல. உங்களுக்கு எல்லாம் பிக் பாஸ் வீடுன்னு சொல்லி கேர்லெஸ்ஸா போச்சு. ஏதாவது பண்ணிட்டு போங்க, உங்களை நாளைக்கு பாக்குறேன்ட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் வரப்போற சீசன் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு அறிவிப்பு. வீட்டுக்குள்ள போனா எப்படி இருக்க கூடாது, எப்படி நடந்துக்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த சீசனோட கண்டஸ்டன்ட்ஸ் தான். சோ உங்களுக்கு ஆப்போசிட்டா பண்ணீங்கனாவே நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. சோ மைண்ட்ல வச்சுட்டு உள்ள போங்க.
எஸ்கேப் ஆயிடுங்க ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க கேட்காட்டி போங்க லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் இவர் நிக்கிறாரு, அந்த பக்கம் அவங்க நிக்கிறாங்க. கட்டி பிடிக்கலாமா சாரி கேட்கலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ டப்புன்னு போய் இவங்க கட்டி பிடிக்க அவரும் கட்டி பிடிச்சி ஒரு 1 minute ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணிட்டு சாரி நீங்க உனக்காக தான் நான் பேசுறேன்னு சொல்றப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு மனுஷன் எதுவுமே ரிப்ளை கொடுக்கல. என்ன மைண்ட்ல ஓட்டினாரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு எவிக்ஷன்ல யார தெரியுமா அமுச்சு விட்டுருக்காங்க? சாண்ட்ரா வீட்டுக்காரரு பிரச்சனை அமுச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம். சும்மா அனுப்புனதுக்கே அந்த அழுவுனாங்க. இன்னைக்கு என்னென்ன பண்ண போறாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இன்று மாலை உங்களுக்காக பிக் பாஸ் சீசன் 3யோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வரப்போகுது. அதுல இருந்து வர ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம இதை கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ண போறோம். சோ உங்க எல்லாரையும் இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்றேன். அதுவரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.